பசுமையான ஒரு பெரிய காய்கறி தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் கத்தரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய், பீர்க்கங்காய் மற்றும் நிறைய தக்காளி செடிகள் இருந்தன. அந்த தக்காளி செடிகளில் டிம்மி என்ற ஒரு சின்ன தக்காளியும் இருந்தது. டிம்மி இன்னும் பச்சை நிறம்தான், மிகவும் மென்மையானது. சின்னதா இருப்பதால் அது எப்போதும் கவலைப்படும். எல்லாரும் பெரியதாக வளர்றாங்க, நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கேன் என்று தினமும் நினைக்கும். ஒரு நாள் அருகிலிருந்த மிளகாய், டிம்மி, நீ எல்லாம் எப்ப சிவப்பு நிறமா மாறப்போறையோ என கேலியாக சிரித்தது. கூடவே சேர்ந்து கத்தரிக்காயும் சொன்னது, டிம்மி, நீ ரொம்ப மென்மையானவள், உன்னை யாரும் எடுக்க மாட்டாங்க என்று. டிம்மியின் கண்கள் கலங்கின. அது பேசாமல் மேலே இருந்த சூரியனை பார்த்தது. சூரியன் மெதுவாக சொன்னது, டிம்மி, ஒவ்வொரு காய்கறிக்கும் அதற்கான நேரம் உண்டு, அவசரப்படாதே என்று. நாட்கள் சில சென்றன. மழை பெய்தது, காற்று வீசியது, சூரியன் ஒளி வீசியது. டிம்மி அனைத்தையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டது. மெதுவாக, மிக மெதுவாக டிம்மியின் நிறம் மாறத் தொடங்கியது. பச்சை, இளஞ்சிவப்பு, இறுதியில் அழகான சிவப்பு நிறமாக மாறியது. நானும் சிவப்பா அழகா இருக்கேன் என நினைத்து டிம்மி மகிழ்ச்சியடைந்தது. ஒரு நாள் விவசாயி தோட்டத்துக்கு வந்தார். எவ்வளவு அழகான சிவப்பு தக்காளி என்று டிம்மியையும் ஆசையாக பறித்தார். அதை மிளகாயும் கத்தரிக்காயும் அமைதியாக பார்த்தன. டிம்மி சொன்னது, நான் என்னை நம்பினேன், அதனால்தான் இன்று எனக்கு மதிப்பு கிடைத்தது என்று.